வணக்கம். ஆந்திர மாநிலம் காக்கிநாடாவை அடுத்த வேட்டப்பாளையம் பகுதியில் பட்டாசாலையில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசாலை வெடி விபத்தில் 20 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் அடையாளம் காண முடியாத அளவிற்கு இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. ஆந்திராவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டாசாலை வெடி விபத்து என்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 20 பேர் வரை பலியாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் சாமல்கோட்டை அருகே உள்ள ஒரு பட்டாசு ஆலையில் இன்று மதியம் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மாவட்டம் வேட்லப்பாலம் கிராமத்தில் உள்ள சூரியஸ்ரீ ஃபயர் ஒர்க்ஸ் உற்பத்தி ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த பட்டாசு உற்பத்தி ஆலையில் 35 பேர் பணி செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் இன்று மதியம் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடி சத்தம் கேட்டது. சம்பவம் நடந்த இடத்திற்கு தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து தீயணைக்கும் பணி நடந்து வருகிறது. முதல் கட்ட தகவலின்படி 20 பேர் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் உடல் கருகி அடையாளம் காண முடியாத நிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் சுமார் 10 பேர் படுகாயமடைந்துள்ளனர். அவர்களுக்கு சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். ரசாயன கலவையின் பொழுது ஏற்பட்ட உராய்வு மற்றும் மின் கசிவு காரணமாக வெடி விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. வெடி விபத்தின் சத்தம் 5 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். ஆந்திர அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தியிருக்கிறது. வெடி சத்தம் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் வரை கேட்டது. விபத்தில் தாக்கத்தால் உயிரிழந்தவர்களின் உடல் பாகங்கள் அருகில் உள்ள விளைநிலங்களில் சிதற கிடக்கின்றன. ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளதோடு விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்துவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறார். அதே போன்று உயிரிழந்தவர்களுக்கு நிவாரண உதவியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.